என்ன செய்துகிட்டு இருக்க? வந்து பணம் வாங்கினேன். பணம்? இதுக்கா இவ்வளவு நேரம்? உனக்காக நான் எங்கெல்லாம் தேடுறது? அபு 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 என்ன டெஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சுட்டேன். அப்படி ஒண்ணும் இல்ல, இப்படித்தான் வரணும். ஆமா, தவறி இப்படி போயிட்டேன். வா போலாம். இப்ப உன் கை வலிக்குதுல்ல? இருக்கட்டும், யார் கட்டி விட்டாத? ஒருத்தரும் கட்டி விடல, நீ சும்மா என்ன முதுகுல அடிக்கிறீல, வலி தாங்கல, கூடாத்துல இருந்து எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். ஏய், திருடிட்டு வந்தியா? தெரியாம எடுத்துட்டு வந்தேன். ஆமா, இத கேளு, வகை வகையா தேடுற பணத்தை புகை புகையா ஆக்குற எந்திரம். இந்த அதையும் சாப்பிட்டு எனக்கு தேவையில்லை. சீக்கிரம் வா, இதெல்லாம் பொறுக்கிட்டு. அப்போ 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 இருப்பா, இரு வந்து பணமிக்க நாட்டிலே பிறந்தும் வறுமையால் தாக்கப்பட்டு வரி வசூலிக்க வந்த உங்கள் ஆட்களால் சிதைக்கப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். வரி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பீர்கள், அப்படித்தானே? முடியாது என்று சொல்லவில்லை சர்க்கார், முடியவில்லையே என்றுதான் முறையிட்டோம். அதற்கு அந்த கலைஞர்கள் எங்கள் குடிசையை குளிர்ச்சியதோடு என் செல்வத்தை, என் குல விளக்கை, என் ஒரே ஆதரவை அந்த இடத்திலேயே இந்த கத்தியால் குத்தி கொண்டு விட்டார். கதியற்ற என் மருமகளை பாருங்கள், மணமேடையில் பூசி உள்ள மண் உலர்வதற்கு முன்னாலேயே தன் கணவனை இழந்த இந்த அவலையை பாருங்கள். இவளுக்கு யார் சர்க்கார் பதில் சொல்லுது? யாரை கேட்கிறாய்? அவள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். கொடுத்து வைத்தது அவ்வளவா? இந்த பதிலை கேட்பதற்கா சர்க்கார் உங்களிடம் ஓடோடி வந்தோம்? ஏன் மாமா துடிக்கிறீர்கள்? பொறுப்பற்ற ஒரு ஆட்சியிலே வேற எதைத்தான் எதிர்பார்க்க முடியும்? வேலையே பயிரை தின்னும் பொழுது அதை யாரால் என்ன செய்ய முடியும்? அளவோடு பேசு. உங்கள் அக்கிரமம் அளவு கடந்து நிற்கும் பொழுது எங்கள் வார்த்தைக்கு அளவு வேண்டும். உண்மையின் உச்சிமேட்டிலே குடியிருப்பவனே நான் இந்நாட்டு குடிமக்களில் ஒருத்தி. உனது கோணல் ஆட்சியை பற்றி குறை கூற எங்களுக்கு உரிமை உண்டு. அப்படியெல்லாம் பேசாதே. சும்மா இருங்கள் மாமா. நீதி வேண்டி வந்தவர்களும் நேர்மையுடன் நடக்க தெரியாது. இவனுக்கு ஒரு அரண்மனை, ஒரு ஆராய்ச்சி மணி, ஒரு அத்தாடி மண்டபம். நிறுத்து. இனி நீ பேசினால் உயிரிழக்க நேரிடும். நீ சொல்வதென்று நானே செத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கன்னியவான்கள் இருக்க வேண்டிய குலுவில் கரடி அமர்ந்தால் என்னை போன்றவர்கள் வாழவா முடியும்? இவர்களை பிடித்து கட்டுங்கள். நெருங்காதே. நெருங்கெட்ட நாடு ஒரு சுடுகாடு. அங்கு இருப்பவர்கள் எல்லோருமே நடைப்பிழங்கள். இடமாக நடமாடுவதை விட நிம்மதியாக நானே சமாதி அடைந்து விடுகிறேன். நாட்டிற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டேன். ஆனால் இது ஒன்றுதான் செய்யவில்லை. தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதற்கு தனிப்பட்ட இடத்தை நான் அமைக்க வேண்டும். சண்டாளா, கொட்டுகின்ற இந்த ரத்தமெல்லாம் உன்னை கொல்லாமல் விடாது. இவர்களை எடுத்துச் செல்லுங்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.